ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு லைன் நின்றுக்கிட்டே இருக்கும். ஐயா ரொம்ப பிஸியாக இருப்பார். என்னென்னா அவர் சொன்னால் சரியாக நடக்கும். அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம்னா சூப்பராக காரியம்லாம் நடக்கும். அதனால என்ன பண்ணுறதுன்னா எப்பயுமே லைன் நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒருத்தர் போனாராம், ரொம்ப தேவையோடு இருக்கிறவர் போயிருக்கிறார். போனால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். நாடா, நான் எந்த நாட்டிலேருந்து வரல, இந்த ஊர்லேருந்து தான் வர்றேன். ஓ, லோக்கல்லேருந்து வரீங்களா? இன்றைக்கி ஐயா ஃபாரின்லேருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுவார். எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபாரின்லேருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுவார். ஏன்னா லைனில் போய் நின்னவருக்கு ஆவியில் ஏழ்மை, தரித்திரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சிக்னலில் போய் நிற்கும் பொழுது கைகாலெலாம் நல்லா இருக்கும். ஐயா ஏதாவது தாங்கன்னு வந்து நிற்கிறோம் இல்லையா? இது சரீரப்பிரகாரமான தர்மம். கொஞ்சம் இதாக சொன்னோம்னா பிச்சை சொல்கிறேன் இல்லையா? பிச்சை கேட்டு வந்தாங்க, பிச்சை எடுக்கிறாங்கன்னு. ஏன் நம்ம போய் ஐயாவை போய் பார்க்கணும்? ஐயாவை போய் ஏன் பார்க்கணும் நான்? ஏன்னா ஆவிக்குரிய ரீதியில் குறைவு இருக்குது, தரித்திரம் இருக்குது. அதனால நான் ஆவிக்குரிய சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆவிக்குரிய ரீதியில் நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படிலாம் நாங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா? யாரும் ஜெபம் பண்ணக்கூடாதா? என்னன்னாலும் வந்துடட்டும், பார்த்துக்கலாம். ஆவிக்குரிய ரீதியில் நான் பிச்சை எடுக்கும்படி ஆண்டவர் என்னை வைக்கல. தேவன் எனக்கான ஆதாரங்கள் அவர் கொடுத்திருக்கிறார். ஏன் என் கண்ணு திறக்கல? ஏன் நான் அதை ஏன் பயன்படுத்தாமே இருக்கிறேன்? அந்த ஐயாவுக்கு இருக்கிற அதே ரத்தம் தானே எனக்கும் இருக்குது. அவருக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் தானே எனக்குள்ள இருக்கிறாரு. என்னை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார், அவரை வேற ஒரு காரியத்துக்காக அழைச்சிருக்கிறார். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உங்க தலை எப்பயும் பிரசங்கம் பண்ணுவார், பண்ண ஒன்று அப்படி பின்னாடி போயிடுறாரு, வேற என்ன செய்யணும்? நான் 2-3 கூட்டத்துக்குலாம் போய் பார்த்துட்டேன், எப்படியாவது ஜெபம் பண்ணிட்டு வந்துடலான்னு. ஜெபம் பண்ண சொல்றாரு, எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஆளை காணோம். அந்த அளவுக்கு அவர் உன்னை மதிக்கிறாரியா. என்கிட்ட பிச்சை கேட்டு வராத, நான் சொன்ன அந்த வார்த்தையே உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். திரும்ப திரும்ப இதை போய் போட்டு கேட்டுப்பாரு, நீ 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய ஆளா மாற ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லி உன்னை கனப்படுத்துறாரு. ஆனால் இவங்க பார்வைக்கு என்னன்னா, அந்த ஐயா மணிக்கணக்காக என் தலையில கையை வச்சுலாம் ஜெபம் பண்ணாரு. இவர் தேவ அன்பு இல்லையே, தேவ அன்பே இல்லையே உங்க ஆள்கிட்ட. எது தேவ அன்பு? உங்களை பிச்சைக்காரனாவே வச்சிருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. எப்போ சின்ன உடனே ஏன் என்கிட்ட சொல்லலை? என்கிட்ட சொல்லி தானே ஜெபம் பண்ணியிருப்பேனே, இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காதே. அடையப்பா, இவர்கிட்ட சொல்லியிருந்தா இவர் ஜெபம் பண்ணியிருப்பேன். இவர் தான் கடவுளா? ஊழியக்காரங்க யாரையும் நான் குறைய சொல்லலை, எந்த தீர்க்கதரிசி நான் குறைய சொல்லலை. அவங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நம்பி கொண்டு வர்ற ஜனங்களை கடவுளோடு கூட இணைச்சு விடணும். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தான் தேவன் கொடுத்துருக்கிறாரு ஒழிய கடவுளை விட்டு பிரித்து நான் தான் உனக்கு கடவுள்னு சொல்லக்கூடிய மத தலைவன் எனக்கு தேவையில்லை. எவ்வளவு கீழே கடந்து வந்தவனையும் தேவனுடைய அன்புக்குள்ள நடத்தி அவனுக்குள்ள விசுவாசத்தை வச்சு நீ போய் ஜெபம் பண்ண, நிச்சயமா ஆண்டவர் உனக்கு பதில் தருவார். இந்நேரம் என்னையே பார்த்துட்டு இருங்க, எனக்கே எழுதி போட்டுக்கிட்டு இருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இவங்களும் ஜனங்கள் அப்படி ரெடி ஆயிட்டாங்க பாருங்க. ஐயா என்ன ஒரு அன்பு, ஃபாஸ்டிங்லாம் போட்டு எனக்காக. இப்போ உங்க எல்லாருக்கும் இங்கே இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நாள் நம்ம ஃபாஸ்டிங்கை போட்டோன்னா 2 மாசத்துல எனக்கு அடக்க ஆராதனை தான் நடத்தணும். ஆண்டவர் ஒரு நாள் முட்டாள்தனத்தை செய்ய மாட்டார். அதனால தான் உங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் தரித்திரம் உடையவர்களாக இருக்க கூடாது. வேதத்தில் போட்டிருக்கலையே, ஆவியில் தரித்திரம் உடையவர்கள் பாக்கியவான்கள்னு. அவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவ ராஜ்யம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஆவிக்குரிய ரீதியில் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. தேவனை பார்க்கும்போது தான், ஆண்டவரே நான் பாவின்ற அளவுக்கு ஆவியில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, இந்த இயேசு இல்லைன்னா என்னால் இயங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் ஆவியினுடைய தரித்திரம். அதை உணர்ந்துட்டான் அப்படின்னா தேவ ராஜ்யமே உள்ள வர ஆரம்பிச்சிருந்த இயேசுவை சொந்த ரட்சகர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்றான். இப்போ ராஜ்யம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் வீடு வீடா போய் என்ன பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஒரு திருவோடு இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அட்ரஸும் வச்சுக்கிறது, எல்லாருடைய நம்பரையும் வச்சுக்கிறது. அந்த ஐயா நான் ஃபோன் போட்ட உடனே எடுப்பாரு, அந்த ஐயா அப்பா பிதாவின் கூப்பிட்ட உடனே எடுக்கிறாரு. அதை குறித்து பெருமை, அதை குறித்த மேன்மை. இந்த ஊழியக்காரர் இந்த ஃபோட்டோ இந்த மீட்டிங்கில் நாங்கள் எடுத்தோம், அந்த ஃபோட்டோ அந்த மீட்டிங்கில் எடுத்தோம். எல்லா மீட்டிங்கும் பேக்க மாட்டிட்டு போய் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆவிக்குரிய ரீதியில் ஏழ்மை. உட்காருங்க, கதவை சாத்துங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா
வெளியரங்கமாய் உங்களுக்கு பலனளிப்ப. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்புனா என்னன்னு பார்த்து அதுல வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நீதி எடுத்து மாட்டிக்கங்க. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். எந்த மாசு எனக்குள்ள இல்ல, எந்த குற்றம் எனக்குள்ள இல்ல. இயேசுனுடைய பரிபூரணத்தினால நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறேன். ஆகையால் எந்த சத்துரும் என்னைய தொட முடியாதுன்ற அந்த ஒரு நிச்சயம் உள்ள வரணும் பாருங்க. என் வாழ்க்கையில சுத்தி எதிர்மறையா இருந்தாலும் என் சமாதானத்தை இழக்க போறதில்ல. உலகம் தர முடியாத தேவ சமாதானத்தை நான் உடையவனா இருக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள வரும் பொழுது நீங்க தனிச்சு தெரிவிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் கடவுள் உங்களை அப்பதான் பயன்படுத்த முடியும். இப்படிலாம் சொல்லிட்டா யாருமே சர்ச்சுக்கு வரமாட்டாங்களே. பாருங்களேன், அடுத்த வாரம் இன்னும் அதிகமா வரும். ஏன் இப்படி சொல்றதுனால? எனக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறாரு. இவர்கிட்ட போனா இன்னும் நான் நல்லா வளருவேன். அப்படி சொல்லிட்டா எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறோங்க இல்லையா? பார்க்க முடியாது இல்ல? இன்னும் நிறைய இருக்குல்ல, நிறைய ஆண்டவர் வச்சிருக்கிறார்ல. வாங்க 2 பேரும் சாகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதனாலதான் நம்ம தைரியமா சொல்றது. நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படா பிள்ளை வராதான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த தேவனுடைய அன்பை, தேவனுடைய அந்த பிரசன்னத்தை தேடி போங்க. அந்த கெட்ட குமாரன் வந்தபோது தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இன்னைக்கு பிதாவாகிய தேவன் உங்களை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாளாவது வந்து ஜெபம் பண்ணிட மாட்டானா? என் உறவை தேடி வந்துட மாட்டானா? அந்த தேவ அன்பை தேடி போங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிற உறவை திரும்ப கட்டுங்க. கடவுளோடு இருக்கிற அந்த உறவு ஜெப வாழ்க்கை கட்டப்படட்டும். அங்கிருந்து புறப்பட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அது மோதிரம், வஸ்திரங்கள், செப்பல் எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிரும் பாருங்க. அப்பாவோட உறவு சரியாயிடுச்சுன்னா எது எது உங்களை விட்டு இழந்து போனதோ எல்லாமே திரும்ப வரக்கூடியதா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மீட்கப்பட்ட வாழ்க்கை. இதே ஒன்று தொலைச்சிட்டு அப்படியே பரலோகத்தில் போயிட்டு ஐயோ நான் தொலைச்சிட்டேன்னு தேடிட்டு இருக்கிற வாழ்க்கை இல்லை. இங்கேயே எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு திருப்தியோடு கூட ஓட்டத்தை ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திருப்தி அடைந்த வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிற. பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில சரியான சத்தியத்தை பயன்படுத்துங்க. தேவனுடைய நீதி, தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்தும் போது ஆவியில செழித்தவர்களாக உங்களை நீங்க பாதுகாத்து இந்த பூமியில தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆளாக இருப்பீங்க. அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட ஆதாரங்களை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் ஆவிக்குரிய ரீதியில இன்னொருத்தருடைய இரக்கத்துக்காக போய் நிக்கணும். ஐயா முகம் கோணிடக்கூடாது, ஐயா ஏதாவது நம்மளை தப்பா நினைச்சிடக்கூடாது. மற்றவர் இரக்கத்துக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய இரக்கம் தலைமுறைக்கு 1000 தலைமுறைக்கும் இருக்குது. அவருடைய இரக்கத்துக்காக போய் நிற்கிறது. ஐயா அப்ப மற்றவங்கள்ட்ட ஜெபம் பண்ண சொல்லக்கூடாது. ஏன் இயேசு சொல்லியிருக்கிறார், கெத்செமனே தோட்டத்தில் பவுல் சொல்லியிருக்கிறார் எனக்காக ஜெபம் பண்ணிக்கன்னு சொல்லி. ஆனா எந்த இடத்துல எதுக்காக சொல்லப்பட்டதுன்றது முக்கியம். அப்ப மற்றவங்களை ஜெபம் பண்ண சொல்றது தப்பா? ஐயா முதல்ல நீங்க ஜெபம் பண்ணாம அப்படி போய் சொன்னீங்கன்னா அது தப்பு. உங்க ஏழ்மத்தனத்தை வெளியில போய் காட்டுறீங்க. வீட்டுல சாப்பிட்றது கூட வழியில் இட்டாலும் வெளியில என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஆனா ஆவிக்குரிய ரீதியில பாத்தீங்கன்னா ஐயா எப்பயுமே ஏழ்மையில தான். ஏன் வீட்டுல உட்காந்து எதையும் கற்றுக்கொள்றதில்லை, எதையும் எடுக்கிறதில்ல, செஞ்சு பார்க்கறதில்ல. ஸோ உதவியை நாடி எல்லா இடத்திலும் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டாக்டர் மாதிரி அந்த ஐயா பில்லி சுனிய தகடு எடுக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. இவர்கிட்ட போனோம் அப்படின்னா ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தலையில் கையை வச்சாருன்னா கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். ஒரு வீட்டுக்கு நான் ப்ரேயருக்காக போயிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவருக்குலாம் நன்றி சொல்லிட்டு கிளம்புறேன். மறிச்சிட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிந்ததா அப்படின்னு. என்ன தெரியணும்? இல்லை ஏதாவது தெரிஞ்சிச்சா? இல்லை எங்கள் பெட்ரூமில் கிச்சனில் ஏதாவது. அப்போ தான் புரிஞ்சு, ஓஹோ வேற ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. கண்ணை மூடனே உங்கள் வீடு ஃபுல்லாக இயேசுனுடைய மகிமையாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதுதானே நமக்கு என்ன தேவை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே ஒரு என்ன எதுக்காக இப்படி பயந்துட்டு கேட்குறீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு. உங்கள் பெட்ரூமில் 2 கருத்த உருவம் தெரிகிறத நான் பார்த்துட்டேன்ட்டு போயிட்டார். நிலைமை என்னன்னா நானும் போய் அதே மாதிரி சொல்லணும்னு வேற எதிர்பார்த்துட்டு, உங்களுக்கு ஏதாவது கருப்பு உருவம் தெரிஞ்சிச்சா? கண்ணை மூடனே உங்கள் வீட்டு ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால அவ்வளோ அழகாக பாதுகாத்துட்டு இருக்கிறார். பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்து இருக்கிறது. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? எப்பயுமே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும். டாக்டர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னாலே ஏதாவது இந்த திடுக்கிடும் தகவல் ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும்.
ஒன்றும் இல்லை, உடம்பு நல்லா இருக்குன்னா இந்த ஆள் படித்து வந்த படிப்பு சரியில்லை, வேற ஒரு டாக்டரை பார்ப்போம். டாக்டரை மாற்றக்கூடாது, உங்களை மாற்றணும். அப்போ இந்த ஊழியக்காரருக்கு கருப்பே தெரியாது போல, அப்போ இவர் வரம் பெற்ற ஊழியக்காரரே இல்லை. எவ்வளோ பெரிய பாதிப்பு கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள. கண்ணை மூடனா கருப்பு உருவம் தெரியணுமா, கண்ணை மூடனா கர்த்தர் தெரியணும், பெரியவராய் உயர்ந்தவராய் தெரியணும். சரி, இப்படித்தான் ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி வக்கீல் மாதிரி ஊழியக்காரங்களும் ஃபேமிலி அது எதுக்குன்னு கண்ணுக்கு காது மூக்குக்குன்னு வச்ச மாதிரி, இந்த ஐயாட்ட போனால் குடும்ப பிரச்சனை போனால் சூப்பராக சரி பண்ணிடுவார், இந்த ஐயாட்ட போனால் தொழிலில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவார். நீங்கள் அப்புறம் என்னது எதுக்கு தான் இருக்கிறீங்க? உங்களுக்கு எதுக்கு ரத்தம், உங்களுக்கு எதுக்கு ரட்சிப்பு, உங்களுக்கு எதுக்கு பரிசுத்த ஆவி? ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஐயாட்ட போயிடலாமே. ஐயா இல்லைங்க, இயேசு. அவரிடத்துல போங்க. எல்லாம் ஐயாக்களும் இயேசு வண்டையில் நடத்துறதுக்கு தான் ஐயாக்களே. ஐயாக்கள் அப்படி நடத்தலைன்னா கொஞ்சம் ஐயாவை கொஞ்சம் சந்தேகப்படுங்க, சந்தேகப்படணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆதாரங்களை பயன்படுத்துங்க. அநேகர் தங்களிடத்தில் இருக்கிறத பார்க்கறதே இல்லை பாருங்க. ஸோ இதெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா எல்லா சத்துருவின் கிரியைகளை ஜெயித்தவர்களாய் நீங்கள் நிற்பீர்கள். வேற போடுறது, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நீங்கள் நிற்பீர்கள். ஆதாரம் இதெல்லாம் பயன்படுத்தணும். இதில் வளர்ந்து வந்தீங்க அப்படின்னா பில்லி சூனியத்தை நீங்களே அழிப்பீங்க. தொட்டுறாத தொட்டுறாத தொட்டுறாத, விலகினில்லை. ஐயா வர்ற வரைக்கும் விலகினில்லை. எதுக்கு ஐயா வரணும்? இயேசுடைய ரத்தம் என் மேலே இருக்கு, என் மேலே தேவனுடைய வல்லம் இருக்குது. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே செயலற்று போவதாக அந்த குடும்பத்தை நான் விடுதலை பண்ணுறேன். ஒன்றுக்கும் ஐயாவை தேடுறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் பிச்சை பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் நிற்க மாட்டீங்க. ஏன்னா நான் நிறைவோடு கூட இருக்கிறேன், என் தகப்பனோடு எனக்கு ஒரு உறவு இருக்குது, தேவ அன்பு நான் நிரப்பப்பட்டவனாக இருக்கிறேன். அந்த அன்பு என்னை வெட்கப்படுத்த மாட்டாது. இப்போ நீங்கள் அந்த வரிசையில் அந்த ஜபத்துக்காக போய் நின்றுருந்தீங்கன்னா எப்படி உணர்வீங்க இல்லையா? அந்த கெட்டகுமார சின்ராசு போய் பனி குடிசைக்குள்ள இருந்தார் இல்லையா? சின்ராசனோட சின்ன ராஜா என்ன, அதுதான் நம்ம தமிழ் வழக்கத்தில் சொல்கிறேன். அந்த சின்ன ராஜா குடும்பத்தில் ராஜாவாக இருந்தவர் பனி குடிசையில் போய் நிற்கிறாரு. புத்தி தெளியும் போது உதறிட்டு தானே எழுந்து வெளியில் வந்தார். இன்னைக்கு அந்த வரிசையில் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ள உணர்த்துறாரு. ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா நான் ஏன் என் தகப்பனண்டையில் போகக்கூடாது? அங்கே வேலைக்காரர்கள் கூட நலமானதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது யாருக்கு நினைக்கிறீங்க? கடவுள் அறியாதவங்களுக்கு அந்த உவமை. ஒருவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த உவமை. 2 பேருமே அப்பா விட்டு பிள்ளை. ஒருத்தர் போய் இப்படி லைன் கட்டி போய் நிற்கிறாரு. அவன் வெளியில் போன்னு தள்ளுறான். உணர்வு வந்துடுது, என் தகப்பனிடத்திற்கு போவேன். கிளம்பி புத்தி தெளிஞ்சு வர்றான் பாருங்க. அப்படி வரும் பொழுது உங்களுடைய ஆற்றல், தகப்பன் தனக்குள்ள வச்சிருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு பூட்டி அழகு பார்க்கிற தன்னுடைய வல்லமை, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய பலன், தன்னுடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் தன்னுடைய நாமத்தில் இருந்து தன்னுடைய உடன்படிக்கை எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள கொடுத்து இன்னைக்கு அழகு உள்ள பிள்ளையா இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்கள் திறக்கப்படுறது இன்னைக்கு அவசியம். சத்துரு ரொம்ப சிம்பிளா இதை எதையுமே பார்க்காம கண்ணை மட்டும் கொத்தி வச்சிருக்கிறான். கண்கள் திறக்கப்படட்டும். பவுல் அதுக்கு தான் ஜெபம் பண்றார். மனக்கண்கள் பிரகாசப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. இவர்களுக்குள்ள இருக்கிற உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னதென்று இவர்கள் அறியும்படிக்கு கண்கள் திறக்கப்படட்டும். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், இந்த பூமியில தேவனுடைய சத்தத்துக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிற அறிவு. அப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்க உணராவிட்டால் உங்கள் ஆற்றலை வெளியே கொண்டு வர முடியாது. பிசாசை உங்க காலுக்கு கீழே போட்டு மிதிக்கக்கூடிய அதிகாரத்தையே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்றது, சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவானது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பழைய உடன்படிக்கையில் மோசேவே அதை செஞ்சு காட்டினார் இல்லையா? அதனாலதான் அவர் அன்னைக்கு சாதாரண ஒரு பழைய உடன்படிக்கையில் இருந்த ஒரு மனுஷன், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள இருந்த ஒரு மோசே பிசாசின் கிரிகளை அழிச்சு அன்னைக்கு கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் தீண்டி அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கும் போது அத்தனை பேரை காக்கக்கூடிய அந்த ஆற்றல் மோசைக்குள்ள இருந்து வெளியில வந்தது பாருங்க. தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன், ஆண்டவர் என்ன செய்யணும், எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவ சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை மதிக்கிற ஒரு மனுஷன், வார்த்தை வந்த உடனே ஓடி போய் ஒரு மரக்கம்பத்தில் வெங்கல சர்ப்பத்தை செஞ்சு நாட்டி வைக்கிறார். அதை பார்த்த எல்லோரும் பிழைத்தார்கள். அப்படின்னா அந்த மோசைக்குள்ள இருந்த தேவ ஆற்றல் வெளிப்பட்டது. அங்கே மிகப்பெரிய ஒரு பேரழிவு வர வேண்டியது தடுக்கப்பட்டது. ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வந்த ஆற்றல். அப்போ உங்களுக்குள்ளா இருக்கிறது உங்க தெருவை ரட்சிக்காதா? உங்க பட்டணத்தை ரட்சிக்காதா? தேசத்தை காக்காதா?
அந்த மோசே தான் சொல்றாரு சங்கீதம் 91ல, பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் நீ மிதித்து போடுவேன்னு உங்களை பார்த்து இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு. பாலசிங்கத்தை வலு சிற்பத்தை நீ மிதித்து போடுவாய்னா யாராவது ஒரு ஐயாவுக்காக காத்துட்டு இருக்கிறது இல்ல. என்னால் முடிகிற காரியத்தை நான் செய்யும்படி வேதம் எதிர்பார்க்குது. அப்ப தேவன் நம்முடைய ஆதாரங்களை, நமக்கு தேவையான ஆதாரங்களை தேவன் ஏற்கனவே வார்த்தை வழியில் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருந்து உங்க ஆவிக்குரிய பலனை கொண்டு வருது. சர்வாயுத வர்க்கம் ஆவிக்குரிய உங்க மனிதனுக்காக பாதுகாப்பாக இருப்பதற்காக உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுன்றார், பாதுகாத்துக்கொள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆத்மாவுக்குள்ளாக தேவன் தன்னுடைய ஆதாரங்களை வச்சிருக்கிறார். வாசிங்க 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பை குறித்து பேசப்படல. உன் ஆத்மா வாழ்ந்திருக்கும் போது செழிப்பு தன்னப்போல வந்துடும். செழிப்பு வந்து ரிசல்ட். எதை ஒன்று நீங்க செய்யறீங்க, செய்யறதுக்கான வர்ற விளைவு தான் அது. செழிப்பை பேசுறாரு, பணத்தை பேசுறாரு, கடவுள் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப நம்ம இங்க பணத்தை பத்தி பேசல, பெரிய தேவனை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய தேவனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தேவன் யார்? அவருக்குள்ள நான் வாழும் பொழுது, அவருக்குள்ள நான் வளரும் பொழுது எனக்குள்ள நடக்கிற மாற்றம் இதெல்லாம். நீ சொல்றாங்க இல்லையா, இதை சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும், இதை சாப்பிடு முடி நல்லா வளரும். அப்ப அது மாதிரி தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, உன் ஆத்துமாவை நல்ல கொழுமையானதை மாத்து, செழிப்பு வெளியில வந்துடும். செழிப்புன்றது அனைவருக்கு கெட்ட வார்த்தையாவே தெரியுது. செழிப்பு வந்துச்சுன்னா நான் பின் வாங்கி போயிடுவேன். இப்போ நாப்பில் நீங்க எங்க இருக்கிறீங்க? அப்படியே முன்னால போயிட்டீங்களான்னா, கடவுள் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பணம் நிறைஞ்ச உலகத்துக்குள்ள அப்புறம் என்னதான் வேணும்? எதுக்கு எடுத்தாலும் பணம் தான் தேவை. கடவுள் முட்டாள் கிடையாது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் வேலைக்காரனாகத்தான் கொடுத்துருக்கிறாரு. இல்லை வந்துருச்சுன்னா நான் எனக்குள்ள பெருமை வந்துடும் அப்படின்னு அந்த வேலைக்காரனுக்கு நீ வேலைக்காரனா இருக்கணும். பணத்துக்காக இப்படி பின்னாடி தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். ஆத்மா கொழுத்து இருக்கும் பொழுது எதை எங்கே வைக்கணுங்கிற அறிவு எனக்குள்ள வர ஆரம்பிக்குது. என் வாழ்க்கை கட்டப்படுது. பணம் தேவையா? கட்டாயம் தேவை. ஆனா கடவுளா? கடவுள் தான் கடவுள். இயேசுதான் எனக்கு ஆண்டவர். அப்ப இங்க ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப ஒரு விதத்துல சிந்திச்சுட்டு இன்னொரு வாழ்க்கை உங்களால வாழ முடியாது. உங்கள் ஆத்மாக்குள்ள என்னென்னலாம் இருக்குது? அறிவு, உணர்ச்சி, சித்தம் கொள்கிறது, தீர்மானம் எடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது. இதை பாதுகாத்துக்கங்க. சரியான அறிவு உள்ள வரட்டும். தேவனுடைய வார்த்தைக்காக மாத்திரம் உங்கள் ஆத்மா திறக்கப்படட்டும். மீடியால எல்லாம் வருது. ஆனா எது எனக்கு எஸ், எது எனக்கு நோன்னு சொல்லக்கூடிய அறிவு என்கிட்ட இருக்குது. இல்லைங்க வந்துகிட்டே இருந்துச்சுங்க, தள்ள நான் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா தப்பா நிறைய உள்ள வந்துருச்சு. விட்டது யாரு? போன வாரம் பார்த்தோம் இல்லையா, எல்லாத்தையும் என்னால் அனுபவிக்க முடியும், ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாராது. எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் எனக்கு எது தகுதி? நான் யாருங்கிற அடையாளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்குள்ள தேவனுடைய ஆற்றல் வெளிப்படுவதற்கு இது எல்லாமே போட்டு என்னைய உறிஞ்சுறோம். என் நேரத்தை, என் காலத்தை, என்னுடைய எனர்ஜியை, என் ஆற்றல்களை, கண்டதையை நான் பார்த்து, கண்டதையை நான் பேசி, கண்ட காரியங்களுக்காக குப்பைகளை என் இருதயத்தில் நிறைச்சி வச்சுட்டு இருந்தேன்னா என்னுடைய ஆற்றல், தேவன் கொடுத்த அந்த ஆற்றலை சத்ரு உறிஞ்சு எடுத்துடுறான் பாருங்க. யாராவது வேலை தர மாட்டாங்களான்னு அப்புறம் போய் நிற்கணும். ஏன் நான் ஏன் வேலை கொடுக்குற ஆளாக நம்ம ஏன் மாறக்கூடாது? 4 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும். நான் தேவனுடைய ஆற்றலை சுமந்தவனா இருக்கிறேன். கடவுள்கிட்ட போனால் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி என்கிட்ட வர்றவனும் இருக்கணும். எனக்கான தொழில் ஸ்தலத்தை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்கான ஐடியாஸ் வருது. காசு இருந்தால் எல்லாம் வந்துடும். முதல்ல ஐடியா வரட்டும். காசு வச்சுட்டு எத்தனை பேர் ஐடியா இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா? தேவனோடு கூட உறவை கட்டப்படட்டும், ஆற்றல் வெளிப்படும் அந்த இடத்துல. அப்ப எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். எல்லா விதத்திலும் ஆவி, ஆத்மா, சரீர தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு சுகமாய் இருப்பீர்கள். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம். அப்ப எந்த அளவு உங்கள் ஆத்மா செழிக்குதோ அந்த அளவு நீங்கள்
சுகமாக இருப்பீர்கள். அப்போ ஆத்ம செழிப்பை நம்பி தான் மற்ற செழிப்பு எல்லாமே இருக்குது. அப்போ எதை கேட்குறேன், என்ன உணர்றேன், என்ன காரியங்களுக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன், தேவனுடைய சத்தத்துக்கு தீர்மானம் எடுக்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னா, ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னால, இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் நான் போய் செஞ்சுறேன்னு போய் செஞ்சுட்டு வந்துடுறேன்னா, எல்லாம் செய்ய முடிந்தாலும் தேவ சத்தத்துக்காக நான் காத்திருக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல தான் என் ஆத்துமா செழிக்க ஆரம்பிக்குது. ஆகையினால தான் தேவன் தந்திருக்கிற இந்த ஆதாரங்களை வீணாக்காதீங்க. இதெல்லாம் தேவன் உங்களுக்கு நன்றா இந்த பூமியில சக்சஸா வாழ்றதுக்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஆதாரம். இந்த ஆதாரம் தான் எப்படி ஒரு மண்ணுக்குள்ள விதைக்கப்பட்ட அந்த விதைக்கு தண்ணி வேணும், காற்று வேணும், உரம் வேணும், பாதுகாப்பு வேணும். இதெல்லாம் ஆதாரம். ஆனா ஆதாரம் தான் முக்கியம் சொல்லி மண்ணை விட்டு பிடிங்கிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பணம் தான் முக்கியம் சொல்லிட்டு, பணம் வாழ்றதுக்கு தேவை, ஆனா அதுதான் முக்கியம் சொல்லி செய்யும் தொழிலே எனக்கு தெய்வம், ஆதாரத்தையே கடவுளா மாத்திடுறது. அது நான் அந்த பூமியில வாழ்வதற்காக தேவன் ஆற்றல் எனக்குள்ள இருந்து வெளிப்படுவதற்காக. எப்படி வெளிப்படுது? திருமணம் பண்றோம், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறோம். அதுக்கு எத்தனை ஆதாரங்கள் தேவைப்படுது இல்லையா இந்த ஆற்றல் வெளிப்படுறதுக்கு? அப்ப இந்த சமுதாயத்தில் வெற்றியுள்ள ஒரு மகளாக அந்த பிள்ளையை வைக்கிறதுக்கு எவ்வளவு ஆதாரங்களை தேவன் நம்ம கொடுக்கிறார். எல்லாம் பயன்படுத்தும் போது நீங்க செழித்திருப்பீர்கள். அநேகருக்கு நீங்க வாழ்வு கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. அப்ப உங்க மனசு நல்ல காரியங்களை சிந்திக்கட்டும். பிலிப்பியர் 4:8 போட்டிருக்கு இல்லையா, புண்ணியம் எதுவோ, புகழ் இதுவோ, கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்னா உங்க மனசு வேற எதையும் சிந்திப்பதற்காக உண்டாக்கப்படலை. உண்டாக்கப்பட்டவர் சொல்றாரு, வேற எதையாவது நீ சிந்திச்சேன்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். செல்போன்ல கேமரா இருக்குது, ஏதோ ஒரு அசிங்கத்தை போய் நான் போட்டோ எடுக்கிறேன், டிஸ்பிளேல நான் எதிர்பார்க்கிறேன் நல்ல ஒரு காரியத்தை டிஸ்பிளேல எதிர்பார்க்கிறேன். அது எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஃபோக்கஸை நான் எங்கே வைக்கிறோனோ அங்கே உள்ள பிக்சர் தான் உள்ள வரும். இப்போ எடுத்து நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு நேரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதுதானே வரும். உங்கள் மனசை இப்போ நீங்கள் எதுக்கு நேரம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? தோல்விக்கு நேரம், வியாதிக்கு நேரம், தரித்திரத்துக்கு நேரம், பலவீனத்துக்கு நேரம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்பிளேல என்ன இருக்கும்? ரொம்ப சிம்பிள். உங்கள் வாழ்க்கையை சரியாக போகிறத பார்க்க முடியுதா? கடவுளுடைய வார்த்தையின்படி கட்டாயம் அந்த எல்லைக்குள்ளே போயிடுவீங்க. இல்லையா என்னால் பார்க்க முடியலையா அப்படின்னா அப்போ வேற ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நலிஞ்சு போகிறதும் தேஞ்சு போகிற வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை. இப்படியே இருந்தேன்னா என்னை யாரும் சமுதாயமே என்னை மதிக்காது, என் பொண்டாட்டி என் பிள்ளை கூட என்னை மதிக்காத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கலாம். இன்னைக்கு முடிவெடுங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருந்து பொறுப்பான ஒரு கணவனாக, பொறுப்பான ஒரு தகப்பனாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமா, தேவனுக்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையா நான் இருக்க போறத வார்த்தைக்குள்ள இருந்து பாருங்க. எது என்னை இங்கே கொண்டு போங்க? விசுவாசம் தான் கொண்டு போகும். தவறான காரியங்களை சிந்திச்சுட்டு சரியான வாழ்க்கை உங்களால் வாழ முடியாது. 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். எதிர்மறையான எண்ணம், ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச சிந்தை, இந்த உலகத்திலிருந்து வருகிற உங்க ஆத்மாவை கெடுக்க, பயமுறுத்துகிற, சந்தேகப்படுத்துகிற, தேவனை விட்டு பிரிக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் விலகுங்கள்ன்றாரு. நீங்க அதிலேயே தொடர்ந்து வாழும் பொழுது உங்களுக்குள்ளாக தேவன் வைத்து அனுப்பின அந்த சக்தி, அந்த ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது. தொடர்ந்து இந்த மாம்ச சிந்தைங்கிறது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்களுக்காகவே பார்த்து பார்த்து பழகிறது. கடவுளே தேவையில்லை, கடவுளே இல்லைன்ற ஒரு வாழ்க்கை ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்யுது. அதனால ரோமர் 1:28 போட்டிருக்கு, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க, அதாவது அதை புறக்கணிக்கிறாங்க, பற்றி கொள்ள முடியல அவங்களால. வீம்புக்குனே வார்த்தை என்ன பெருசா சொல்லிருச்சு, பிரசங்கம் என்ன பெரிய பிரசங்கம். ஒரு வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்குன்னு சொல்லி போயிருக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி என்னையும் அலர்ட் பண்ணுறாங்க. எப்படி ஃபஸ்ட்டு பிரச்சனையை கேளுங்க, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் எதுக்கு என்னையை கூப்பிட்ட? உன் பிரச்சனைக்கு வசனம் சொல்கிறதுக்கு தானே நான் இருக்கிறேன், அதுக்குத்தான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், அதுக்குத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வார்த்தைன்னு சொல்லுங்க. ப்ராக்டிக்கலாக சிந்திங்க. ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு தான் பிரச்சனை இருக்கிற பதிலுக்கு என்னையை கூப்பிடுறேன். நானும் ப்ராக்டிக்கலாக சிந்திச்சேன்னாக்க அப்புறம் என் வீட்டுக்கு உன்னையே கூப்பிடணும். ப்ராக்டிக்கல் இல்லை,
ஸ்பிரிச்சுவல்னு ஒன்று இருக்குது, அதுதான் நிஜம். பிராக்டிக்கல்ங்கிறது இன்னைக்கு மறைந்து போகக்கூடிய தன்மையுடையது. அப்ப எதிர்மறையான எண்ணங்கள் தேவனை அறிகிற அறிவை புறக்கணிக்கிறதை தெரிந்து கொண்டார்கள். நல்ல சிந்தனைகளை தள்ளுறாங்க. அப்ப தப்பான இடத்துக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்குது. தவறான நட்பு, தவறான உறவு வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடும். கடவுள் அவர்களை ஒப்பு கொடுத்தான்றது. ஏன்னா அவன் தேவன் அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவனுக்கு மனதில்லை. கேடான சிந்தையை தான் அவன் விரும்புறான். போன் விட்டாரு. எனக்கு வர வேண்டிய சொத்தை பிரித்து கொடும். என்னன்னு தெரியல, நீ ஃபுல்லா சின்ராசாவே வர்றாரு. அப்பா விட்டுட்டாரு. என்ன கையில கால விழுந்து என்ன கெஞ்சினார? என்ன விட்டாரு, போயிடுச்சு பிள்ளை. கடைசியில் பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்காத ஒரு வாழ்க்கை. ஸோ உங்களுடைய ஆத்துமாக்குள்ளாக வருகிற நல்ல எண்ணங்கள் அவசியம். அப்போ உலகத்தில் மிக சிறந்த அறிவாளிகள் கூட தங்களுடைய மூளையை பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான் பயன்படுத்துகிறாங்களாம். 90 இது கடவுள் வச்சு அனுப்பின ஆற்றல்கள்லாம் அப்படியே கல்லறையை போய் ஐஸ்வர்யமாக மாற்றிடுறது. நான் ஏற்கனவே சொன்னது போல உலகத்திலே ஐஸ்வர்யமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லறை. எவ்வளவு விஷயங்களை சம்பாதிச்சிருக்கலாம், எத்தனையோ தொழில்கள் தொடங்கியிருக்கலாம், எத்தனையோ பாடல்களை கம்போஸ் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ ஸ்போர்ட்ஸ்லாம் அவங்க ஜெயிச்சு பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். எவ்வளவு ஐடியாக்கள் அந்த பூமியில் விதைச்சிட்டு, ஆனால் அத்தனையும் பார்த்தீங்கன்னா செயல்படாமல் பொண்டாட்டி பிள்ளை அவங்க குடிக்கிறதுக்கு காசு, ஓகே பாவம் பண்ணுறதுக்கு தேவையானது கிடச்சிருச்சு, முடிஞ்சு வாழ்க்கை. கொண்டு போய் பத்திரமா அத்தனை ஆற்றல்களையும் கொண்டு போய் புதைச்சாச்சு. கல்லறை ஐஸ்வர்யமாக்கி ஆயிடுச்சு. கல்லறையை எம்டி ஆக்கணும். இயேசுடைய கல்லறையை திறந்து பார்த்தா இங்கே எம்டியாக இருந்தது. உங்கள் கல்லறை எம்டி ஆக்கப்படணும். வைக்கும் பொழுது கல்லறை சந்தோஷப்படக்கூடாது. உங்கள் கல்லறைகள் திறக்கப்படுவதாக. ஏன்னா இதுவரைக்கும் பிசாசு பூட்டி வச்சிருக்கிறான். இதெல்லாம் கல்லறைக்கு வேணும்னு சொல்லி உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படாத அந்த ஆற்றல்கள் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்கிறான். ஆண்டவர் கல்லறையை திறக்கிறார். அதுக்கு தான் உயிர் தெழுந்த வல்லமை. செத்து போனதுக்கு அப்புறம் இல்லை, இப்பவே அந்த ஆற்றல் வெளிப்படாமல் இருக்கும் போதே நான் செத்து தான் கிடக்கிறேன். தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை வரும்பொழுது தேவன் என்னை எதுக்காக அனுப்புனாரோ அது எனக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. உங்கள் கல்லறைகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. புது புது ஐடியாக்கள், புது புது ஆசைகள், விருப்பங்கள், தேவ ஆற்றல்கள் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. தூத்துக்குள்ள இருக்கிற கல்லறையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல்லறை மட்டும் ரொம்ப உயரமாக இருக்கும். 15 குறிப்பு இருக்கும். தூத்துக்குடிக்கு அந்த மனுஷன் என்னென்னலாம் நல்ல காரியம் பண்ணார், எவ்வளோ நிலத்தை கொடுத்து மாநகராட்சி கட்டடம் கட்டுறதுக்கும் நல்ல தண்ணி கொண்டு வர்றதுக்கும் அத்தனை பாயிண்ட்ஸ் இங்கே எழுதி வச்சிருக்கு. பக்கத்தில் ஒரு கல்லறை இருக்குது. மலர்ந்தது, உதிர்ந்தது. நடுவில் என்னாச்சு? இவரை உண்டாக்குன அதே தேவன் தான் இவரையும் உண்டாக்குனார். இவர் கல்லறை எம்டி ஆக்கியிருக்கிறாரு, இவர் கல்லறைய ஐஸ்வர்யமா மாத்தி இருக்கிறாரு. ஏன்னா கொண்டு வந்ததை பத்திரமா கொண்டு போய் ஒரு தாளந்த கொண்டு வந்து புதைச்சாச்சு. உங்க கல்லறை ரொம்ப பெருசா இருக்கணும். அதாவது இயேசு வருவதற்கு முன்பாக அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமானால் நிறைய காரியங்களை செஞ்சு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி தேசத்திற்கும் பட்டணங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அழைக்கிறார். யார் என்ன தருவா, யார் என்ன ஏன்னா ஏற்கனவே ஒரு கூட்டம் அப்படி வாழ்ந்துட்டதுனால தான் இன்றைக்கி நம்மளை பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஏதோ ஃபாரின்லேருந்து வாங்கி கொண்டு வந்து ஏதோ கிடைக்கிது போல், அதனால தான் வர்றாங்க. இவ்வளோ தூரத்துக்கு கொடுத்து இந்த தேவனை விட்டுட்டு வேற எதை போய் நான் வாங்க? எந்த ஃபாரினுக்கு நான் கையை நீட்டேன்? என்ன வளம் இல்லை இந்த திரு நாட்டில், ஏன் ஏந்த வேண்டும்? நீங்களே தேவனுடைய பட்டணம் நகரமாக, நீங்களே தேவனுடைய தேசமாக, நீங்களே ஆவிக்குரிய இஸ்ரவேலாகவே இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆற்றலை தேவன் வச்சிருக்கிற, ஏன் கையனை வெளியில நீட்டணுன்றாரு. அப்ப மாம்ச சிந்தை மரணமாய் மாறுது. அப்ப உங்க ஆத்துமா நல்லா இருக்கணும். மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னா விழுந்து மறிக்கிறது இல்லை, எந்த ஒரு காரியம் செய்ய முடியல, முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில, அதுக்கு பேர் தான் மரணம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா இருக்கிறது இல்லையா? ரோமர் 8:6 தான் போட்டிருக்கு. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். அந்த இடத்துல இருந்து வருகிற அந்த சமாதானம் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போயிரும். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சரீரம். வாசிச்சிருங்க 1 கொரிந்தியர் 6:13.
1 கொரிந்தியர் 6:13. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் ஒளிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவராயிருக்கிறார். கர்த்தர் இதுல வாழ்றதுக்குத்தான் இந்த சரீரம் உண்டாக்கப்பட்டு இருக்குது. உங்கள் சரீரம், உங்க உடம்பு கண்ட கண்ட அசுத்த காரியங்கள் வர்றதுக்கு இல்ல. இந்த சரீரம், இந்த அவயங்கள்லாம் எதுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னா, தேவன் வந்து உள்ள வாசம் பண்ணணும். தங்க பட்டணத்துல இருக்கிறவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்றதை விரும்புறார். கர்த்தர் சரீரத்திற்கு உரியவர், சரீரம் கர்த்தருக்குரியது. அதனாலதான் நல்ல காரியங்களால் சாப்பிடணும், நல்ல காரியங்களை செய்யணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல வீட்டில் குடியிருக்கணும். எதுக்கு சொல்றோம்? சரீரம் கர்த்தருக்குரியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சரீரத்தை உண்டாக்கும் பொழுது கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருந்துதான். அந்த சரீரம் எனக்கானதுன்னு. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? பெருசு பெருசு ஆலயத்தை கட்டி வைக்கிறது இல்ல, கட்டலாம் தப்பு இல்லை. ஆனா அதை பார்க்கணும். கடவுள் குடி இருக்கக்கூடிய ஆலயம் என்னன்னா உங்க சரீரம். நம்ம என்ன நினைச்சிட்டோம், அன்னை ஒரு ஆலயம், குடியிருந்த கோயில்னு சொல்லிட்டு வெளியில பார்த்துட்டு இருக்கிறோம். நானே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், நானே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். என் சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் என் சரீரத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப இந்த வீடு செயல்படணும். நல்லதை சாப்பிடுங்க, கண்டதையும் சாப்பிட்டு உடம்ப கெடுக்காதீங்க. கடவுள் வாழக்கூடிய ஆலயம். ஏன்னா போதை வஸ்துகள், கண்ட கண்ட காரியங்களையும் செஞ்சு உங்க சரீரத்தை அசுத்தத்திற்கு கொடுக்காதீங்க. அது வேசித்தனத்திற்குரியது அல்லன்னா அதை செய்யும் பொழுது சரீரம் வியாதிப்படும். வியாதிப்படும். ஏன் வியாதி? சரீரம் சரியான விதத்துக்காக செயல்பட ஆரம்பிக்கணும், இல்லைன்னா அது மால் ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த இடத்துல பாதிப்பு உண்டாகுது. அப்ப தேவன் பரலோகத்தில் வாழ்றதில்லை, உங்க சரீரத்தில் வாழத்தான் விரும்புறார். எவ்வளவு பெரிய ஆதாரம் உங்க சரீரம் தெய்வ ஆற்றல் வெளிப்படுவதற்கு. அப்ப இந்த மிகப்பெரிய ஆற்றல் தேவனுடைய ஆசை என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப நீங்க யாருமே சாதாரண ஆட்கள் இல்லை, பிரயோஜனமற்றவர்கள் இல்லை, வெறுமையானவர்கள்ன்றது இல்லை. தேவனால் பயன்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளாக இருக்குது. இந்த ஆதாரங்களெல்லாம் பயன்படுத்துங்க. பிரயோஜனமா இருந்ததா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மிக மிக பெரிய நல்ல தேவனாக இருக்கிறார். என்ன இவ்வளோ ஆற்றல்களை தேவன் வச்சிருப்பார்னா அவர் எவ்வளவு நல்லவராக இருப்பார் இல்லையா? தேவன் நல்லவராக இருக்கிறார். இப்ப சொல்லலாம், நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறார், ரொம்ப ரொம்ப பெரிய தேவனாக இருக்கிறார், எனக்கு நல்லவராக இருக்கிறார். ஸோ இது வரைக்கும் தெரியாத காரியங்கள் ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிற வீடுகளில் இதை பயன்படுத்துங்க. தெரியணும் யார் இவங்க, இந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன இப்படி இருக்கிறாங்க வித்தியாசமா. தேவன் உங்களுக்குள்ள தன்னுடைய ஆற்றலை வச்சிருக்கிறார். அதை வெளிப்படுவதற்கு அநேக ஆதாரங்களை வச்சிருக்கிறார். போய் ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் ஜெபம் பண்ண என் மனைவி பண்றா, என் பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அல்லது எங்க அம்மா அப்பா பண்ணிக்கிறாங்க, அவங்க ஜெபத்துல தான் நல்லா இருக்கிறேன். ஓகே, அவங்க போட்ட பிச்சையெல்லாம் போதும். இனிமே நீங்க பிச்சை எடுக்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள வாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆதாரத்தை பயன்படுத்தல நான் கட்டாயம் உங்க வீட்டுல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, வெளிப்பிரகாரமான வாழ்க்கையிலையும் சரி, தரித்திரம் அப்படிங்கிறது வந்தே தீரும். அப்ப தரித்திரங்கிறது எதுவுமே இல்லைன்றது இல்ல. தரித்திரங்கிறது ஆதாரங்களை பயன்படுத்தாம வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் தரித்திரம். விசுவாசிங்க, உங்க ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா தோல்விகள் இருந்தும் இது போல உங்க வாழ்க்கையில இல்லாத ஒரு காரியம் இந்தியிலிருந்து உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். வாழ்வதற்கேற்ற ஆசை, அந்த விருப்பம் உங்க வாழ்க்கையை பற்றி பிடிக்கும். ஜெயிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தை திறந்து நீர் பேசி இருக்கிறீரே, எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை தருகிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரே, அநேகருக்கு மறைக்கப்பட்ட காரியங்களை நீ வெளிப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இன்று முதல் நன்மைகளால் நிரப்பப்படுவதாக, தங்கள் வாழ்க்கை ஆண்டவரே தேவனுடைய ஆற்றல்களால், தேவனுடைய ஆதாரங்களால் நிரப்பப்பட்டிருக்கிற என்பதை இனங்கண்டு அந்த ஆதாரங்களை பயன்படுத்தி தேவ ஆற்றலை தங்களுக்குள்ளாயிருந்து வெளியே கொண்டு வர நீர் கட்டளையிடும்படி நான் செபிக்கிறேன்.
ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. இந்த உலகத்தை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னீரே, உம்மாலே நிரப்பப்பட்ட நன்மைகளை எங்களை வைத்திருக்கிறீரே. பூமி முழுவதும் கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. பூமி தேவனுடைய பொருட்களால், தேவனுடைய ஆற்றல்களால் நிறைந்திருப்பதை வரப்போகிற சந்ததி காணும்படியாய் எங்களை நீர் இந்த பூமியிலே வைத்து உம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்மை உண்டாகட்டும். இவர்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த அபிஷேகம், ஆண்டவர், இந்த கிருபைகள் வெளிப்படட்டும். வரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பயன்படத்தக்கதான கிரியைகளை வெளிப்படும்படி ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தரின் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீரே, அதற்காய் நன்றி. வார்த்தை அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். கர்த்தர் பெரியவராய் இந்த உலகத்திற்கு தெரிய இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் உம்மை பூரணமாய் வெளிப்படுத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் நீர் வைத்து அனுப்பின அந்த ஆற்றல் எல்லா, ஆண்டவரை, இயலாமையை தாண்டி, ஆண்டவரை, தங்களுக்குள்ளாய் இருக்கிற வயோதிகம், முதுமையெல்லாம் தாண்டி, ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில அந்த ஆற்றல் வெளிப்படும்படி ஆசீர்வதிக்கிறேன். உலகம் அதனால் கனிகளால் நிரப்பப்படட்டும். தேவனை கண்டுகொள்ளட்டும். அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.